எல்லோருக்கும் வணக்கம். சில நாட்கள் முன்னாடி நம்ம மருத்துவ மாணவர்கள் விழா நடந்தது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் மாணவர்கள் விழா அது நடந்தது கோயம்புத்தூரில். இப்போ அண்ணா பல்கலைக்கழக விழா. அந்த 2 விழாலையுமே நான் கலந்துக்கிட்டேன். இப்போ 3ஆவது தான் இந்த விழா. இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வர்றது ஒரு தனி சிறப்பு. அது என்னமோ ஒரு சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம், பெரியப்பா வீட்டுக்கு போகிறோம். இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகம் வருதுன்றது ஒரு தாய் வீட்டுக்கு வரா மாதிரி. இது ரமேஷும் காத்தால சொன்னார். அது ஏன்னு தெரியல, இதுக்கெல்லாம் there are no logical explanations for some things. It just happens. It is a feeling. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இங்கே வர்றதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என்னோட நண்பர், என்னோட கூட அலுவலகத்தில் பணியாற்றுவார். அவர் பேர் அனில் சர்மா. அவர்கிட்ட நான் நிறையா உரையாடுவேன். வி டிபேட் அ லாட். பல ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். ஆனால் அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட சில பாடங்கள், படிப்பினைகளை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சார். இப்போ எங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு இதில் அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம். அவர் ஒரு மேரத்தான் ரன்னர், ஸ்விம்மர், சைக்கிளிஸ்ட், இந்த மாதிரி பல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸில் இஸ் வெரி குட். எங்கள் அலுவலகத்தில் பணியாற்ற நிறைய பேரை அவர் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் அவர் ஈடுபடுத்த தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்கிறவர். அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றதுல போகிறப்ப அதுலேருந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகி ட்ரையாத்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விதமான ஸ்போர்ட்ஸ்: ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங். இந்த 3 விதமான ஸ்போர்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே செய்யணும். எவ்வளோன்னா 3.9 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங், 180 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சைக்கிளிங் அண்ட் 42 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரன்னிங். இந்த 3த்தையும் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் விதின் அ ஃப்ரேம் ஆஃப் 17 hours. You have to complete within a frame of 17 hours. இந்த 17 ஹவர்ஸ்க்குள்ள இந்த 3த்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா they give you a title known as Iron Man. அவர் அந்த 3த்தையும் முடிச்சுட்டு he got the title of Iron Man. ஸோ நான் கேட்டேன், எத்தனை தடவை Iron Man வாங்கியிருக்கீங்கன்னு? 5 தடவை வாங்கியிருக்கேன் அப்படின்னார். ஒரு தடவை வாங்கினா போதுமே, எதுக்கு 5 தடவை வாங்குறீங்க? அது நான் 2ஆவது தடவை 3ஆவது தடவை போகிறப்ப நான் எனக்காக போகல, என் கூட இருக்கவங்க நீங்கள் வாங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் அதுக்காக கூட போனேன். எனக்கு அதில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அல்ட்ரா மேரத்தான் அப்படின்வாங்க. 130 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங், 120 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங், அதிலெல்லாம் அவர் போய் கலந்துக்கிட்டார். PBPன்னு வாங்க, பாரிஸ் பிரெஸ்ட் பாரிஸ். பாரிஸ் நகரம் ஃப்ரான்ஸ்லேருந்து பிரெஸ்ட் அப்படின்ற ஒரு நகரம், இதுக்கு 2த்துக்கும் இடைவெளி 600 கிலோமீட்டர். பாரிஸ்லேருந்து பிரெஸ்ட் போயிட்டு பிரெஸ்ட்லேருந்து திருப்பி பாரிஸ் வரணும். மொத்தம் 1200 கிலோமீட்டர். இந்த 1200 கிலோமீட்டர் சைக்கிளில் 90 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். இவர் இங்கேருந்து எங்கள் ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு சைக்கிள்லாம் எடுத்துக்கிட்டு போனார் ஃப்ரான்ஸுக்கு. அங்கே போயிட்டு திரும்பி வந்தார். நான் சொன்னேன், முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லை, 94 ஹவர்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் 90 ஹவர்ஸில் அதை கிராக் பண்ணல அப்படின்னு. நான் 90 ஹவர்ஸில் கிராக் பண்ணலாம், நான் போவே இல்லையே அப்படின்னாரு. நான் என்ஜாய் பண்ண போனேன், 94 ஹவர்ஸில் முடித்தேன். நீங்கள் முடிச்சிருப்பீங்களே, ஐ நோ யூ ஆர் அ வெரி டேலண்டட் சைக்கிளிஸ்ட். இல்லை, என் கூட வந்தவர் ஹி வாஸ் லேகிங் பிஹைண்ட். ஸோ அவருக்கு கம்பெனி கொடுத்து அவரையும் நான் கூப்பிட்டு வந்தேன். 1050வது கிலோமீட்டர் வரப்ப என் கூட வந்தவர் ஹி வாண்டட் டு கிவ் அப். அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது, நிறுத்திடலாம், இப்போ சைக்கிளை ட்ரெயினில் போட்டுட்டு நம்ம பாரிஸ் போயிடலாம். இல்லை, முடியவே முடியாது, நம்ம முடிச்சே ஆகணும் 1200 கிலோமீட்டர்னு அவரை இழுத்து பிடிச்சிட்டு 1200 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன். இப்போ இந்த இதில் அவர் தோத்துட்டாருன்னு இல்லை, அவர் ஆக்சுவலி ஜெயிச்சிட்டாரு. he motivated somebody else to complete the race in 94 hours. Of course he didn't finish in 90 hours. இந்த அனில் சர்மா அப்படின்ற ஒரு நபர், என் நண்பர், அவரை பற்றி நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இதுலேருந்து சில பாடங்களும் படிப்பினைகளும் நான் கற்றுக்கிட்டேன். 1, இலக்கு கோல் அப்படின்னு வைக்கிறப்ப மேக் இட் பிக் அண்ட் ப்ராட், டோன்ட் மேக் இட் ஸ்மால்.
இப்போ அவர் வந்து ஒரு இலக்கை வச்சிருக்கலாம். நான் ஒரு 10 கிலோமீட்டர் ரன் ஓடணும் அப்படின்னு ஒரு இலக்கை அவர் வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நான் அனில் சர்மா பற்றி பேச மாட்டேன். அவர் வச்சிருந்த இலக்கு லைஃப் லாங் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், பிக் அண்ட் ப்ராட். அதனால தான் இவ்வளோ வேரியேஷன் அவரால் எடுத்துட்டு வர முடியுது. ரெண்டாவது, ஹி என்ஜாய்ஸ் இட். அவர் சும்மாவே ஓடுவார். நீங்கள் டெய்லி சைக்கிளில் தான் ஆஃபீஸ்க்கு வருவார். ஹி என்ஜாய்ஸ் தட். மூணாவது, he motivates others to join his goal. It is not he alone who walks on that path to that goal. He makes others walk towards that goal. And நாலாவது, most important, அவரோட கோல் ஓரியன்டேஷன். கோல் ஓரியன்டேஷன் தியரி அப்படின்னே ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறப்ப அதுக்கான மோட்டிவேஷன் எப்படி இருக்கணும், அது 2 வகை சொல்கிறாங்க. பல வகை இருக்குது, நான் 2 வகை மட்டும் சொல்கிறேன். ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட், இன்னொன்று மாஸ்டரி பேஸ்ட். இப்போ ஒருத்தங்க வந்து நான் ரன்னிங் ரேஸ் ஓடுறேன், நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கணும், டாப் 3ல வரணும், 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த ரேஸை முடிக்கணும், எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு கோல்டு மெடல் வேணும். இதெல்லாம் செயல்திறன் சார்ந்தது, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். தே கம்பீட் அண்ட் தே வின் அண்ட் தேர் ஒரு எக்ஸ்டர்னல் ரெக்கக்னிஷன் வந்தால் தே ஃபீல் வெரி குட் அபவுட் இட். மாஸ்டரி பேஸ்ட், தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ரெக்கக்னிஷன். You do it because you like it. You compete with yourself. நேற்று நான் இவ்வளோ பண்ணேன், இன்னைக்கு அதை விட பெட்டராக பண்ணுறேன், நாளைக்கு அதை விட பெட்டராக பண்ணுவேன். இது மாஸ்டரி பேஸ்ட். அனில் சர்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, ஐ டோன்ட் கோ ஃபார் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். எனக்கு ஃபஸ்ட் வரணும், செகண்ட் வரணும், டாப் 5 வரணும், இதெல்லாம் என்னோட நோக்கமே இல்லை. ஐ கோ மாஸ்டரி பேஸ்ட். ஐ என்ஜாய் மை செல்ஃப். நேற்றோட நான் பெட்டர், எனக்கு எக்ஸ்டர்னல் ரெக்கக்னிஷன் தேவையில்லை. ஐ மோட்டிவேட் அதர்ஸ் டு ஜாயின் திஸ் கோல். இதுதான் அவர் கற்றுக் கொடுத்தது, இந்த கோல் ஓரியன்டேஷன் தியரி. அடுத்தது, இந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறப்ப நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை, டேஞ்சர் அப்படின்னா என்னது? டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் பற்றி ஒரு குட்டி கதை. இறைவனும் அவருடைய பிரதான சீடனும் ஒரு சோலை பாலை வழியாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இறைவனுக்கு அந்த சீடன் மேலே மிகப்பெரிய பற்று, அவன் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, நம்மோடு இருப்பான் அப்படின்னு. அப்போ இறைவன் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, மாயை அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த சீடன் வந்து மாயைனா என்ன அப்படின்னு, அதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டா. அந்த சீடன் நடக்கிறான், எங்கேயும் தண்ணி கிடைக்கல. ரொம்ப தூரம் போய் அங்கே ஒரு குக்கிராமம் மாதிரி இருக்குது. அங்கே போய் ஒரு வீட்டில் வந்து தண்ணி கேட்குறான். அப்போ அங்கே வீட்டில் இருக்க ஒரு பெண் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணை பார்த்து இவன் சொல்கிறான், நீ அவ்வளோ அழகு குணவதி, நான் உன்னை திருமணம் செய்ய எண்ணுகிறேன். அந்த பெண் சொல்கிறாள், நீ என் தந்தையிடம்தான் கேட்க வேண்டும். இவன் போய் அந்த பெண்ணோட தந்தைக்கிட்ட கேட்குறான், நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, இந்த திருமணத்திற்கு எனக்கு சம்மதம். திருமணம் நடக்கிறது, குடும்ப வாழ்க்கை. அவன் அங்கேயே வியாபாரம், அந்த தொழிலெல்லாம் செய்கிறான். 2 குழந்தைகள், சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் வெள்ளம் வருகிறது. அவனோட வீடு அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. மாடு தொழுவம் எல்லாம் போயிடுது. எல்லாம் அப்படியே குடும்பமே அந்த வெள்ளச்சூழல் அடிச்சுட்டு போகுது. ஒரு கையில் மனைவியும் 2 குழந்தைகளையும் பிடித்து கொள்கிறான். குழந்தைகள் வெள்ளத்தில் போயிடுது. இன்னும் சற்று நேரத்தில் மனைவியும் வெள்ளம் தூக்கி கொண்டு போகிறது. இவன் அப்படியே இந்த சூழலில் மாட்டி எங்கேயோ போய் கரை ஒதுங்குகிறான். ஏஞ்சி பார்க்குறான், எதுவுமே இல்லை. பயங்கர கோபம், சோகம், அழுகை, அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போய் நடந்து போகிறான். இறைவனை அங்கு பார்க்கிறான். என்னையா பண்ணி வச்சிருக்க, எல்லாமே போச்சு, இப்படி வந்து நிற்கிறனே அப்படின்னு. அப்போ இறைவன் கேட்குறார், மகனே தண்ணி எங்க? எனக்கு தாகம்னு கேட்டனே, தண்ணி எங்க? அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம எங்கே போயிருக்கோம். தட் இஸ் த பவர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். யூ வில் நெவர் நோ யூ ஆர் டிஸ்ட்ராக்டட் டில் இட் கம்ப்ளீட்லி கன்சியூம்ஸ் யூ. இட் வில் பி டூ லேட் பை தென். ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். மகாத்மா காந்தியை பற்றி ஒரு சின்ன கதை. ஒரு முறை அவர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்த பிறகு அவருக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்லாம் நடக்க போகுது. அவருக்கு உதவியாளராக திரு கலேல்கர் கூட இருக்கிறாரு.
ஒரு நாள் மகாத்மா காந்தி பயங்கர பிஸியாக சுற்றி தேடிட்டு இருக்கார் எதையும். இவர் கலையரசர் நிறையா வேலை இருக்குது, என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு குழந்தை எனக்கு ஒரு சின்ன பென்சில் கொடுத்தான், அந்த பென்சில் காணோம், அந்த பென்சிலுக்காக தேடுறேன். இவருக்கு அதில் ரொம்ப வருத்தம். என்னங்க இவ்வளோ வேலை இருக்குது, இந்தாங்க இந்த பென்சிலை யூஸ் பண்ணுங்க அப்படின்றார். இல்லை இந்த பென்சில்லாம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த பென்சில் தான் வேணும். என்ன இவர் குழந்தை போல் அடம் பிடிக்கிறார் சொல்லிட்டு, இல்லை நீங்கள் இந்த பென்சில் யூஸ் பண்ணுங்க, நீங்கள் அப்புறம் இந்த பென்சிலை தேடி எடுத்துக்கோங்க அப்படின்றார். இல்லை எனக்கு அந்த பென்சில் தான் வேணும். ஏன் நீங்கள் ஒரு சின்ன பென்சிலில் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு புரியவில்லை, நான் சென்னை சென்றிருந்த பொழுது திரு நடேசன் அவர்களுடைய குட்டி பையன் என் மேல் அன்பு கொண்டு கொடுத்தது அந்த பென்சில், அதனால் அதை தேடுகிறேன் அப்படின்னார். அப்புறம் கலையரசர் அவருடைய வேலையை விட்டு அந்த பென்சிலுக்காக தேடுறார், அந்த பென்சில் கிடைக்குது. ஒரு விதத்தில் பார்த்தா காந்தியடிகளோட குழந்தைகள் மேல் அவர் வச்சிருந்த பாசம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். இந்த சுதந்திர போராட்டம் அப்படின்ற ஒரு உயரிய லட்சியத்தை நோக்கி செல்லும்போது அதுவும் சாதாரண வழியில் இல்லை. That freedom struggle was through personal transformation, not just like that fighting for it. ஒரு தனி மனித ஒழுக்கம், அஹிம்சை, நான் வயலன்ஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு இலக்கை நோக்கி போகிறாங்க. அந்த இலக்கு அவங்க வாழ்நாளில் நடக்குமான்றதே ஒரு சந்தேகம், ஏன்னா அவ்வளோ பெரிய இலக்கு அது. ஆனால் அந்த சமயத்துலேயும் ஒரு குட்டி பென்சிலுக்காக தேடுறார். இதில் என்ன நான் கொண்ட பாடம் என்னன்னா, even when you are walking towards a very big goal, don't forget the small beautiful things. Never forget the small beautiful things, because if you miss that, you will regret it later. Even when you are going super fast towards a very big goal, never forget the small beautiful things in life. இது ஜூன் 2007 ஒரு பெரிய புரட்சி நடந்தது. Anybody, any guesses? Any ideas what happened? Apple iPhone was introduced. All are engineers. Apple iPhone was introduced. Apple iPhone introduce பண்ணுறதுனால என்ன புரட்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பல மொபைல்ஸ் were introduced, பல டைப்ஸ். Sony Ericsson came, Nokia mobiles were introduced, every model was introduced. Apple mobile was introduced. இந்த ஆப்பிள் மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் யூஎஸில் AT&T நெட்வொர்க், நமக்கு இங்கே பாரதி, ரிலையன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாப்புல, அங்கே AT&T, டி மொபைல், அவங்கெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். அங்கே AT&Tயோட நெட்வொர்க்கில் பெரிய ப்ராப்ளம். என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஃபோனோட ஆப்பிள் ஐஃபோன் 10 times த சிக்னலிங் லோட் எடுக்கும். நீங்கள் திடீர்னு லட்சக்கணக்கான ஃபோன்ஸை நெட்வொர்க்கில் விட்டுறப்ப லோட் ஆன் த நெட்வொர்க் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் so many times. இதை யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் நெட்வொர்க் ஆப்ரேட்டர் ஸ்டார்டட் ரிப்பேரிங் த நெட்வொர்க், ஆகுமெண்டிங் த ஸ்ட்ரென்த், இன்னும் பல பேஸ் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வருது, இன்னும் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. இதை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கோ ஒரு சின்ன விஷயம் நடந்தது, ஆனால் இம்பேக்ட் வேற எங்கேயோ நடந்தது. ஆஸ் இன்ஜினியர்ஸ், be aware of this disruptive technologies. As engineers, you cannot give an excuse. You have to have a view. If there is a disruptive technology somewhere, it has an impact everywhere else. And the disruptive technology நீங்க வளர்த்துக்கணும்னா develop critical thinking. Critical thinking is very important for you to understand. பல மொபைல்ஸ் வந்தது, அந்த பல மொபைல்ஸ் வந்ததுனால இதுவும் இன்னொரு மொபைல் தானே அப்படின்னு சொல்லி they had been very lethargic. Actually, if they had really thought through, if they had really understood what this new mobile concept was, they could have prevented that. So as engineers, please be aware of disruptive technologies and its impact. லாஸ்டா ஒரே ஒரு இது, சில நாட்கள் முன்னாடி நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலமையாவுக்கு ஒரு விழா நடந்தது. அதில் திரு தமிழறிவு மணியன் வந்து ஒரு அழகான கருத்தை சொன்னார். அது இங்கே சில பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விழாக்கு. ஐம் பிரிட்டி ஷுர் சம் ஆஃப் யூ ஹேட் கம். இந்த பெரிய புராணத்தில் இருக்கிற நாயன்மார்கள் அவங்க பெருசாக ஒரு இதெல்லாம் இல்லை,
அவங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த உயிராக கொள்கையாக பிடிச்சிக்கிட்டு அதை செஞ்சாங்க அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நான் சில நாயன்மார்களுடைய கதையை படித்தேன். எனக்கு பெரிய லெவலில் தமிழ் ஆர்வம் அந்த மாதிரி எனக்கு இல்லை. அந்த தூய தமிழ்லாம் படிக்கிறது எனக்கு இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சித்திர பெரிய புராணம் அப்படின்ற ஒரு புக்கை எடுத்து, குழந்தைகள் படிக்கிற புக்கு, அதை எடுத்து நான் படித்தேன். அதில் ஒரு நாயன்மார் பற்றி ஒரு கதை. இளையான்குடி மாறர் அப்படின்னு ஒரு நாயன்மார். அவர் வேளாளர், நிறைய செல்வம், வேளாண் தொழில் செய்து நிறைய செல்வம் சேர்த்தவர். ஆனால் அந்த செல்வத்தில் யார் கேட்டாலும் அவர்களுக்கு உணவளித்து விருந்தோம்புவதே அவருடைய கொள்கை. இப்படியே பல நாட்கள் சென்றது. சேர்த்த செல்வம் குறைந்தது, ஏழ்மை நிலை வந்தது. இதே ஏழ்மை நிலையிலையும் அவர் தவறாமல் அந்த கொள்கையை கடைப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இரவு மிட்நைட் மழை, யாரோ ஒரு அடியவர் எனக்கு பசிக்கிறது, எனக்கு உணவு கொடுங்கள்னு கேட்குறாரு. எதுவுமே இல்லை, சுற்றி முற்றி யாரும் எழுப்ப முடியாது. இட்ஸ் பாஸ்ட் மிட்நைட், ஹெவி ரெயின்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவர் அன்று காத்தால தன் பின்னாடி இருந்த தோட்டத்தில் விதைச்ச விதை, நெல் விதை, அதை திருப்பி தோண்டி எடுக்கிறார். ஏன்னா அவர் வந்தவருக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு. அதை அரிசியை அதை வேக வைக்கிறதுக்கு அடுப்பு வேணும். ஸோ கூரையில் இருக்க விறகை எடுத்து அடுப்பாக்குறாங்க. கூட தொட்டுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி திருப்பி தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற கீரை வகைகளை எடுத்து கீரையாக செஞ்சு வந்த அடியவருக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ அவர் அந்த அடியவர் தன்னோட உண்மை சுரூபமான ஜோதி வடிவமாக இருந்து அவரை ஆட்கொள்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அறம் சார்ந்த ஒரு கொள்கை, அதை அவங்க உயிராக்கிட்டாங்க. அவங்க பெரிய லெவலில் எதுவும் செய்யலை. இந்த பெரிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு அறம் சார்ந்த கொள்கை, அந்த அறம் சார்ந்த கொள்கையை நித்தம் நித்தம் உயிர் நாடியாக அதை கடைபிடித்து வந்தார்கள். பெரிய அடியார்களானார்கள். நீங்களும் உங்களுக்கு பிடித்த அறம் சார்ந்த ஒரு கொள்கையை உங்கள் உயிராக நினையுங்கள். இட் குட் பி எனிதிங். இட் குட் பி எனிதிங். A simple prayer daily for the benefit of others. A help to somebody else. God bless you. I wish you all the very best. Thank you.